ஜனவரி 13 புனித ஹிலாரி. பிரான்ஸ் நாட்டில் பாய்டியாஸ் பகுதியில் வாழ்ந்த கிறிஸ்தவர் அல்லாத பெற்றோருக்கு கிபி 300ஆம் ஆண்டு பிறந்தார் ஹிலாரி. கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கிய இவர் மனித வாழ்வின் பொருள் தேடி பல்வேறு நூல்களை வாசிக்க திருவிவிலியத்தில் தன் தேடலுக்கான பதிலைக் கண்டார். வாழ்வியலின் பொருளினை உணர்ந்து கொண்ட இவர் ஆண்டவர் இயேசுவினையும் அவரது போதனைகளையும் ஏற்றுக்கொண்டு தன் 30வது வயதில் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவரானார். ஆன்மீக தேடலிலும் விசுவாச உறுதியிலும் சிறந்திருந்த ஹிலாரி கிபி 350ஆம் ஆண்டு பாய்டியஸின் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். இவரது காலத்தில் ஆரியுசின் தப்பறை கொள்கையினால் திருச்சபை மிகுந்த நெருக்கடியை சந்திக்க தன் மறையுரையினாலும் எழுத்தினாலும் ஆரியுசின் கொள்கை தவறானது என்று தெளிவுபடுத்தினார். ஆரியுசின் தப்பறையினை பின்பற்றிய பேரரசர் கான்ஸ்டன்சியஸ் ஆயர் ஹிலாரியினை ஆசியாவிற்கு நாடு கடத்த 3 ஆண்டுகள் ஆசிய நாட்டில் ஆண்டவரின் பணிகளைச் செய்தார். இறை தந்தையும் இயேசு கிறிஸ்துவும் ஒரே இறையியல்பு கொண்டவர்கள் இல்லை, மாறாக ஒத்த இறையியல்பு கொண்டவர்கள் என்ற ஆரியுசின் தப்பறையினை எதிர்த்து தெளிவான விளக்கங்களை எடுத்துக் கூறிய ஆயர் ஹிலாரி கிபி 368இல் விண்ணகம் சென்றார். தன் கருத்தாழமிக்க எழுத்தினாலும் மறையுரையினாலும் ஆண்டவரை அறிவித்து பிரான்ஸ் நாட்டின் பாய்டியஸ் மறைமாவட்ட மக்களுக்கு இறைப்பணிகளைச் செய்த ஆயர் ஹிலாரியினை திரு அவை புனிதராக உயர்த்த திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் கிபி 1851ஆம் ஆண்டு திருச்சபையின் மறைவல்லுனராக அறிவித்தார். புனித ஹிலாரியின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமக்கு எதிராக குற்றம் செய்வோரை மன்னித்து அவர்களின் நல்வாழ்விற்காக ஜெபிப்போம்.